ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள். எடுத்துக்காட்டு 2.7. கொஷின் பாருங்கள். படத்தில் உள்ள உருவத்தின் சுற்றளவு காணுங்க. இங்கு π = 22/7ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அரை வட்டங்கள் இருக்குது, நடுவில் ஒரு செவ்வகம் இருக்குது. இதெல்லாம் அரை வட்டங்கள். அப்போது இதோட சுற்றளவு காணணும்னு சொல்கிறாங்க. அப்போது இது ரெண்டும் ஒரே அரை வட்டம், இது ஒன்று ஒரே மாதிரி அரை வட்டம். இது 7 சென்டிமீட்டர், இது 14 சென்டிமீட்டர். அப்போது அரை வட்டத்தில் ஆரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் விட்டம்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முழுசாக இது வட்டம் பண்ணிங்கன்னா இது விட்டம்னு வரும் நடுவில். அப்போது இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்னா, இந்த உருவத்தில் செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கங்கள் மீதம் அமைந்த அரை வட்டங்களின் சுற்றளவை கணக்கிட இயலும். கணக்கிட வேண்டும். இவ்வுருவம் இரு வெவ்வேறு அளவுள்ள அரை வட்டங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அரை வட்டங்கள் அதன் அரை வட்டங்களின் விட்டங்கள். அப்போ விட்டங்கள் ஒன்று 7 சென்டிமீட்டர், ஒன்று 14, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போது 7 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர். வட்டத்தின் சுற்றளவு C = πd அலகுகள். இது ஏன் இப்படி எடுக்கிறோன்னா பாருங்கள், முழுசாக்கு நம்ம இங்கே விட்டம் தான் இதில் கொடுத்துக்கிறாங்க, ஆரம் கொடுக்கல. அப்போது ஆரம் கொடுத்தீங்கன்னா 2 6ன்னு நம்ம எழுதியிருப்போம். 2ஆல் 6 நீங்கள் பெருக்கிங்கன்னா டி விட்டம் கிடைக்கும். அதனால நம்ம πd மட்டும் எழுதுகிறோம். எனவே அரை வட்டத்தின் சுற்றளவுனா அரையால் நம்ம இதுக்கு பெருக்கிடணும். சுற்றளவு = 1/2 πd அலகுகள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 7 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போது 7 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள அரை வட்டத்தின் சுற்றளவுனா 1/2. பையோட மதிப்பு கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, 22/7. அப்போது 22/7 பெருக்கல் இது எவ்வளோ, விட்டம் டி எவ்வளோ, 7. அப்போ இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும். 1 2 2, இது 11 2 22ன்னு வரும். அப்போ மீதி என்ன வருது, 11 சென்டிமீட்டர். அலகுகள் பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் சொல்லியிருக்கனால இது சென்டிமீட்டரில் வரும். இப்போ விட்டம் இங்கே பாருங்கள், எதுக்கு 7 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறாங்க, 2ஆவதுக்கும் 4ஆவதுக்கு. அப்போ 2ஆவதுக்கும் 4ஆவதுக்குன்னா நம்ம பெருக்கணும். பாருங்கள், ஒரு ஜோடி 2 மற்றும் 4 அரை வட்டங்களின் சுற்றளவு
சுற்றளவு பார்த்திங்கன்னா இது ஒரு அரை வட்டத்தோட, அப்போது ஒரே மாதிரி 2 இருக்கிறதுனால 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 பெருக்கல் 11னா 22 சென்டிமீட்டர். அப்போ இதோட பார்த்திங்கன்னா 22 சென்டிமீட்டர் சுற்றளவு. அடுத்தது இதே மாதிரி நம்ம 14 சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிக்கணும். அதனால இதே போல் 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரை வட்டத்தின் சுற்றளவு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1/2 பெருக்கல் பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இது 14 இதில் விட்டோம். அப்போ 14. அப்போ 1 2 2 7 14. இந்த 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது 22. அப்போ 22 சென்டிமீட்டர். அப்போது 22 சென்டிமீட்டர்னால் இது ஒன்றுக்கும் தோடுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதில் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 2ஆல் பெருக்கிடணும் இது. அப்போது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 அரை வட்டங்களின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 22னா 44 சென்டிமீட்டர். அப்போது கடைசியாக தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட உருவத்தின் சுற்றளவுனா இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் 22, இங்கே 44, இது 2 கூட்டிடணும். அப்போ 22 கூட்டல் 44னா 66 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இந்த உருவத்தோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 66 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு.